நல்லா இருக்குது, நேச்சுரலாக இருக்குது, ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் சாங்ஸ் அது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோன்னா எப்படி இருக்குமோ நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்லாம் எதை மிஸ் பண்ணுறாங்களோ இதை பார்த்தா அதெல்லாம் அவங்களுக்கு எது மிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பேரண்ட்ஸ்லாம் நம்மளுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த விஷயம்லாம் இது மூலியமாக தெரியும். அதனால் எல்லாருமே ஃபேமிலியாகவே பார்க்கலாம். எல்லாருமே நடிச்சிருக்காங்க, ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க. நம்மளை அந்த ஊருக்கே கூட்டிகிட்டு போய் நேரடியாக காட்டுற மாதிரி இருக்குது. எல்லாருக்குமே சில பேர் இப்போ ரெண்டு பசங்க இருக்க வீட்டில் என்ன நடக்கும்ன்றதோ வெளிப்படையாக காமிச்சிருக்காங்க. நல்லாவே இருக்குது. தேங்க்யூ. ஆக்சுவலாக என்னென்னா அவங்க அந்த ப்ளவுஸ் போட்டு இது பண்ணதில் அவங்களுக்கு ப்ளவுஸ் போட்டதுலேருந்து அவங்களுக்கு அந்த ஒரு அவங்களுக்கு இருக்கிற இது இல்லாமல் போயிடுதோன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாங்கல்ல, அந்த விஷயம் அந்த இடத்துலலாம் சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஆமாம். இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா அப்போல்லாம் அவங்க உண்மையாலுமே அழகாக இருந்திருக்காங்க. நம்ம தான் அதெல்லாம் மாற்றி சாரீலாம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் அதெல்லாம் இல்லாமல் வேறு எதுவும்ட்டு எங்கே போயின்ட்டுருக்குமே தெரியாமல் போயின்ட்டுருக்கோம். இது உண்மையாலுமே நல்லா இருக்குது. தேங்க்யூ. பரணி நேச்சுரலாக நல்லா நடிச்சிருக்காங்க, அதுலேயே வாழ்ந்திருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்குது. உண்மையாலுமே எல்லார் வீட்லேயுமே பெரிய பசங்கன்னா அந்த ஃபீல் இருக்கும், அதை வெளிப்படையாக காமிச்சிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். உணர்ச்சிகளை யாருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணர்ச்சி இருக்கும், அது அவங்களாவே இருக்கணும் அப்படிங்கிறது அங்கமல் படம். ஏன்னா எனக்கு ஒரு உணர்ச்சி இருக்கும், அதை நான் எப்படி வாழ்கிறேங்கிறது என் லைஃப்பை நான் தான் இது டிசைட் பண்ணணும். அங்கமல் படம் கிராமங்களில் அந்த மாதிரி கிராமங்களில் எப்படி இருந்திருப்பாங்க மக்கள் அப்படிங்கிற ரியல் லைஃப் ஸ்டோரி தான் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி எங்கள் பாட்டி கூட அப்படி தான் இருந்தாங்க, ஆனால் எங்களுக்காண்டி அது மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது, இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களாவே இருக்க விட்டுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்ச்சி இப்போ புரியுது. மேபி படம் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த கண்டிப்பாக படத்தை தியேட்டரில் பார்க்கணும். ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. நடித்தவங்க முக்கியமாக சொல்லணும்னா நடிக்கலைங்க, ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படங்களில் மக்கள் நம்ம தேட்டரில் பார்க்கணும். ஃபெஸ்டிவல் மட்டுமே அனுப்பிட்டுருக்காங்க. கரெக்டு தான், நம்ம பெருமை இந்த மாதிரி கிராமங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு கொண்டு போய் காமிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை தேட்டரில் அங்கமல் படத்தை கண்டிப்பாக எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஐம் ஸோ ஹாப்பி. எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. சந்தோஷமாக இருக்குது. நிறையா நான் அதை சொல்ல முடியாது வெளியே எல்லாம் பார்க்கும்போது அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. நிறைய இடத்துல நல்லா கிளாப்ஸ் தட்டி என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் எதிர்பார்க்காத சில இடங்கள்லையும் நல்லா ரியாக்ட் பண்ணாங்க. ஐம் ஸோ ஹாப்பி அவார்ட். இது அவார்ட் மட்டும்தான் எடுத்தோன்னு யாரும் சொன்னா, இது தேட்டர்ஸ்க்கும் அப்படியெல்லாம் சும்மா வெளியே ஏதாவது டாக்ஸ் போயிட்டுருக்கோம். இது கமர்ஷியலாகவும் எடுத்தது தான், அப்புறம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அனுப்பலான்னு டிசைட் பண்ணாங்க. ஸோ ரெண்டுக்கும் நாங்கள் எடுக்கும் போதே பிளான் பண்ணி தான் எடுத்தது. அங்கமால் ஒரு அருமையான படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வரும்போது ஒரு திருப்தி ஏற்படும்ல, அந்த மாதிரி ஒரு படம். கிளைமேக்ஸ்லேருந்து ஒரு ஓப்பன் எண்டிங் மாதிரி கொடுத்துருந்தா கூட அது எப்படி பிடிச்சிருந்தாலும் அது எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. படத்தில் எல்லாமே நல்லா இருந்தது, எதுவுமே நம்ம பெருசாக ஃப்ளாவாக குறையாக பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா இருந்தது. அது எப்படி பார்க்குறவங்களுக்கு ஜாக்கெட் தானே போட்டு போனால் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அவங்களும் போடாமல் இருக்க மாட்டாங்க, போடுவாங்க. ஆனால் போடாததுக்கு முன்னாடி அவங்க எப்படி அவங்கள உணர்றாங்களோ, போட்டதுக்கப்புறம் அப்படி உணர்றாங்கன்ற ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, அந்த எமோஷன்ஸ் ப்ளே ஆகிறது தான் அந்த படமே. அவங்க அவ்வளோ வருஷம் அந்த குடும்பத்துக்காக பண்ணுறதெல்லாம் தாண்டி அதை அவங்க யாருக்காக பண்ணாங்களோ அவங்களே புரிஞ்சிக்காமல் இருக்கிற ஒரு விஷயம், அவங்கள எந்த விதத்துலையும் எந்த சூழ்நிலையிலும் அவங்களுக்கான அந்த ஸ்பேஸை கொடுக்காத ஒரு விஷயம், அதெல்லாம் அவங்களை எவ்வளோ பாதிக்குதுன்றது தான் படம். ஸோ அது பேசிக்காக கான்செப்ட் ஜாக்கெட்டு தான்னாலும் அதை தாண்டி அவங்களுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸ் தான் அந்த படமே. ஆமாம், நம்ம எமோஷனலாக சில பேருக்கு படம் பார்க்க பிடிக்கும், அவங்களுக்கான கனெக்ட் உள்ள அந்த படம். ரெண்டாவது இந்த கிராமத்து வாழ்வியல் உள்ளவங்களுக்குலாம் இந்த படம் பிடிக்கும். மோரோவர் இந்த ஆர்ட் மூவி லவர்ஸாக படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் இந்த யதார்த்தமான திரைப்படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த படம் பிடிக்கும். ரொம்ப லைவ் சவுண்ட் ஆக்சுவலி அதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு படம் பார்க்குற எஃபெக்டை தாண்டி, உங்களுக்கு அந்த தியேட்டருக்குள்ளே இருக்கிற எஃபெக்டை தாண்டி ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஒரு ஃபீல் பண்ண வைக்கும். அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். சவுண்ட் மிக்சிங் பின்னிட்டாங்க ரொம்ப, அந்த லைவ் சவுண்டுன்றனால உங்களுக்கு தியேட்டரில் இருக்கிறப்பவே நீங்கள் அந்த இடத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அங்கமால் என்ன கன்வே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாக்கும் ஒரு பையனுக்குமான ஒரு அன்பை வெளிக்காட்டுறது, அவங்களோட ஒரு நெருக்கத்தை எப்படி இது பண்ணுறது, அதுவும் இல்லாமல் ஒரு பெண்களுக்கான படம்னு சொல்லலாம். இது ஒரு உடை, அதை எப்படி சொல்ல, இப்போ உடைன்றது வேறு மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் அது பெண்களுக்கு சுதந்திரம் அப்படின்ற மாதிரி இதில் கான்செப்ட் இருக்கும். இன்னொன்று பெண்களுக்கு அந்த மார்பகம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது பால் கொடுக்கறதா இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்கறதா இருக்கட்டும், ஹஸ்பண்டோட கனெக்ட் ஆகுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு அது ஃபீலிங்ஸு. ஸோ இந்த படம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். கனெக்ட் ஆகுறதுன்னு பார்த்தா பாசம் தாங்க, வேறு எதுவும் இல்லை.
எங்கள் பாட்டி வந்துட்டு எப்படி சொல்கிறேன், எங்கள் பாட்டி இப்படி இருந்து நான் பார்த்ததில்ல. பட் ஆனால் நாங்கள் ஊரில் போய் படம் பண்ணும்போது எல்லாருமே முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருந்தாங்க ஆக்சுவலாக அந்த ஊரில். அது இன்னும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு வந்து நான் வில்லேஜ் கிடையாது, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். நான் இந்த படத்தில் ஃபீடிங் மதராக பண்ணியிருப்பேன், ப்ளஸ் வந்து வினோத் சார் பொண்ணாக பண்ணியிருப்பேன். ஃபீடிங் மதர்னு பண்ணும்போது எனக்கு அது ஹாப்பி தான். பட் என் சீன் கட் பண்ணிட்டாங்க, ஆக்சுவலாக ஃபீடிங் பண்ணுற சீன் கட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா நம்ம சென்னையில் வந்து அது, அதாவது தமிழ்நாட்டில் வந்து அது ஏசினா பார்க்கப்படுது. ஆனால் அது ஏசினா பார்க்கப்படுறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்குறதுன்றது எப்படி ஏசினா ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு அது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. பட் இருந்தாலுமே எனக்கு இந்த படத்தில் நடித்ததுக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் டீமுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் தேட்டரில் போயிட்டு கண்டிப்பாக படத்தை பாருங்கள். அங்கம்மாள் உண்மையிலே வந்து ரொம்ப பங்கமாக தான் இருக்குது அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப வந்து ரியல் லைஃப் கரெக்டாக ஒரு மாதிரி சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. என்னடா அவன் வந்து 2025 டேய் இந்த மாதிரி ஒரு நல்ல படமா அப்படின்னு தான் நான் ரசித்தேன். அந்தளவுக்கு எல்லாமே ரொம்ப தரமாக பண்ணியிருந்தாங்க. சில விஷயங்கள் பார்க்கும்போதெல்லாம் என்னடா நான் எங்கள் பாட்டி 30 வருஷம் முன்னாடி நான் பார்த்துருப்பேன், என் கையை பிடிச்சி பால்வாடிக்கு போடா, பால்வாடி கூட சொல்ல மாட்டாங்க, ஸ்கூலுக்கு போடா, கொள்ளுக்கட்டை அப்பா தரேன் ஆயா தரேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வந்து சூப்பராக சொல்லியிருந்தாங்க. எங்கள் பாட்டி 135 வயசு ஆகுதுங்க, 135 வயசு ஆகுது எங்கள் பாட்டி. ஆனால் செத்து போயிடுச்சு. ஆனால் எங்கள் பாட்டி இப்போ உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை கூட்டு வந்து காட்டியிருப்பேன். ஏன்னா அவங்களே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சூப்பராக நல்ல படம் எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எங்கேயுமே வந்து சில இடத்துல போர் அடித்தாலுமே என்னன்னா வந்து இப்போ 2K கிட்ஸ்க்கெலாம் பொறுமை இருக்காது. ஏன்னா பொறுமையாக கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக ரசனையோட டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா டைலாக்ஸ்லாம் ஒரு சிலலாம் பார்க்கும்போதெல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப அபூர்வமாக பார்ப்போம். அந்தளவுக்கு ரொம்ப கனெக்டடாக கொண்டு போயிருந்தாங்க. எங்கள் பாட்டிலாம் உண்மையாக செத்து போய் 35 வருஷம் மேலே ஆகுது. இருந்தாலும் அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சா இல்லையா கூட தெரியாது. பாட்டி கண்டிப்பாக நீ கவலைப்படாத, உன்னை சந்தோஷப்படுறதுக்கு இந்த மாதிரி அங்கம்மாலும் ஒரு நல்ல படம் எடுத்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நானும் சேர்த்து மேலே வந்தேன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போட்டு காட்டுறேன், யூடியூப்பில் பாரு. ரொம்ப நல்ல படம் ஐயா. அங்கம்மாள்னு ஸ்டோரி பெரிய ஒரு மெசேஜ் தர்றாங்க. அந்த மெசேஜ் எடுத்து நம்ம கேரளா பிரதர்ஸ் அது டைரக்ட் பண்ணி தமிழ் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் நடிக்க வச்சு அந்த ஸ்டோரியை வந்துட்டுக்கு உயிர் கொடுத்துருக்குறாங்க. அந்த உயிர் பெரிய மெசேஜ் பண்ணுறது. ஆனால் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும். பாட்டியை நினச்ச மாதிரி இல்லை, எனக்கு அந்த மெசேஜ்னா பாட்டி பிடிச்ச மாதிரி இல்லை. நமக்குள்ள நம்ம என்ன ஆகணும், எதாகணும், எப்படி வாழணும் நமக்கு டிசைட் பண்ண முடியாத உலகம். ஆனால் அதை மற்றவங்க கையில் இருக்கும்போது நமக்கு வர்ற வழி அதான் அங்கம்மா சொல்லுது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கு அவங்களுக்கு எத்தனை பெர்மிஷன் வேணும். ஒரு அம்மா இருந்தால் தான், ஒரு அப்பா ஆகி மாறும்போது எவ்வளவு பெர்மிஷன் வேணும். அந்த நிறைய திங்க் பண்ணுற படம். ஃபேமிலியோட வந்து பாருங்கள் எல்லாமே. ஓகே.